இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணீங்களா? ஆமாங்க. இப்போ கூட வருடத்தோட நம்ம லாஸ்ட் நாளில் வந்து நிற்கிறோம்ல. 2023 லாஸ்ட் நாள் 31. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அடுத்த வருஷம் நமக்கு பிறந்துடும்ல. இந்த நாள் வரைக்கும் ஜான்வரி 2023 இந்த நாள் வரைக்கும், இந்த 31வது தேதி வரைக்கும் ஏசப்பா நம்மளை எவ்வளோ அழகாக பாதுகாத்து வந்தாங்கல்ல. நம்ம நினைக்காத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்கல்ல. கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது, ஐயோ இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவ்வளோ அதிசயமாக ஏசப்பா நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்காங்கல்ல. எத்தனையோ விபத்துக்களை கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ நோய்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே அந்த விபத்து இப்படி அப்படி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் எதுவும் அணுகாமல், எதுவும் நம்மை சேதப்படுத்தாமல் ஏசப்பா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை காத்து வந்தாங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பரிசுத்தவான்களா? இல்லை, அதனால இல்லை. அவரோட கிருபையினால தான் இம்மட்டும் நம்ம நிற்கிறோம். அவர் நம்ம மேலே வைத்த அன்பு, அவரோட அன்புனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வந்திருக்கோம்ல. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபைன்னு வசனம் சொல்லுதில்ல. இம்மட்டும் ஏசப்பா நம்மளை நடத்தி வந்தாங்கல்ல. இவ்வளோ நாள் நடத்தி வந்த ஆண்டவரை நம்ம நன்றியோடு நம்ம வந்து துதிக்கலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமாம், அவர் செய்த நன்மைகள் எத்தனையோ நன்மைகள், சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம நன்மைகளை அவர் செஞ்சுருக்கார்ல. அதையெல்லாம் எண்ணி பார்த்து அவரை ஒரு பாடலை பாடி நம்ம துதித்து அவரை நம்ம நன்றி செலுத்தலாமா? இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம வந்து தேங்க் பண்ணணும்ல. ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரங்களில் நம்ம வந்து அவருக்கு பிடிக்காத சில காரியங்களை கூட நம்ம பண்ணியிருப்போம்ல. அதுக்காக ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு இந்த புது வருஷத்தில், நம்ம வரப்போகிற இந்த புது வருஷத்தில் நம்ம அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம வாழ்வதற்கு நம்ம தீர்மானம் எடுக்கிற விதமாக இப்போது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மையே அர்ப்பணிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் இந்த ஆண்டின் இறுதி பகுதியிலே வந்திருக்கிறோம். டிசம்பர் 31 கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இப்போது ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். நன்றி 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 என்று சொல்லி
ஆண்டவரை துதித்து பாடுறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் 26வது பாடல் நம்ம பாடலாமா? என்ன என் ஆனந்தம். அந்த பாடலை நம்ம சந்தோஷத்தோட நம்ம கைத்தட்டி பாடி ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 103ஆம் சங்கீதம். சங்கீதம்
103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேலர் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் தம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் ஜெபிக்கலாம். கடந்த ஆண்டு நாம் பல விதங்களிலே ஆண்டை செலவிட்டிருப்போம். நம்மிடத்திலே பல தவறுகள் இருந்திருக்கலாம். நம்ம ஒவ்வொருவருக்குமே அது தெரிந்திருக்கும், என்னென்ன தப்புகள் நம்மகிட்ட இருந்தது, எதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு. சிலர் மாணவ பருவங்களில் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், அல்லது படிக்காமல் இருந்திருக்கலாம், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அந்த காரியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் வீடுகள்லையும் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்திருக்கலாம், சுகவீனங்கள் வந்திருக்கலாம் வீடுகளில். அப்புறம் சரியான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி பல பிரச்சனைகள் வீடுகளில் இருந்திருக்கலாம். அதுக்காக இப்போ வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவர் ஜெபிக்கலாம். அப்புறம் உலகத்திலும் பல தேவைகள் உண்டு. நாம் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே சமாதான குறைவுகள் தற்காலத்திலே காணப்படுகிறது. மத்திய கிழக்கு பகுதியிலேயும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் வெகு நாட்களாக இப்போது சண்டைகள் நடந்து வருகிறது. வாலிபர்கள் மத்தியிலும் அவர்கள் நேரத்தை எப்படி பயனுள்ள விதத்திலே செலவிடுவது என்று தெரியாமல் அவங்களும் பல தேவையில்லாத காரியங்களிலே நேரத்தை செலவிடுறாங்க. செல்ஃபோன்களில் செலவிடுறாங்க, நண்பர்களோடு வீணாக பொழுதுபோக்கி விடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். சரி, இப்போது முதல்ல தம்பி இப்போ ஜெபிப்பான். எல்லோரும் முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கலாமா? நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். எல்லோரும் நம்ம இப்போ கண்களை மூடி ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம தேங்க் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எல்லோரும் கண்களை மூடி, ஏசப்பா நம்மளை இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்திருக்காங்கல்ல, ஏசப்பா நன்றி ஏசப்பா. கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது ஏசப்பா நம்மளை எவ்வளோ கண்மணியை போல் பாதுகாத்தாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லலாமா? நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இதை பார்த்துட்ருக்குற நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. நம்ம இவ்வளோ நாள் ஏசப்பா நம்மளை நடத்தி வந்திருக்காங்க. நம்ம நிற்கிறோன்னா அது அவரோட கிருபை. அதுக்காக ஏசப்பா உமக்கு நன்றின்னு நம்ம சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து வந்தீங்களே ஏசப்பா. ஏந்தி சுமந்தி தப்பு வைத்து வந்தீங்களே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல ஏசப்பா எங்களை நீங்கள் சுமந்து வந்தீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இப்பயும் ஏசப்பா எங்களோட ஜெபங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. சில காரியங்களுக்காக அப்பா நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படியே இந்த வருஷத்தில் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுருப்போம். அம்மா அப்பாவுக்கு நம்ம பொய் சொல்லியிருப்போம், கோபப்படுத்தியிருப்போம், இன்னும் நிறைய காரியங்களை செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து இப்போ பிளஸ் அண்ட் ஜம்ப் பண்ணுவாங்க. ஏசப்பா, இந்த நல்லதாக உங்களுக்கு சோத்தனம் ஏசப்பா. எல்லோரும் இந்த இடத்துக்கு வர கிருபை செய்தீங்க ஏசப்பா. எல்லோரும் இங்கே வர வச்சுங்க ஏசப்பா. நீங்கள் தானே ஏசப்பா இங்கே வர வச்சுங்க ஏசப்பா. எல்லோரும் நல்லா ஸ்கூலுக்கு போக கிருபை செய்தீங்க ஏசப்பா. எல்லோரும் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க ஏசப்பா. அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லோரும் ஸ்கூலுக்கு நல்லா போகணும் ஏசப்பா. எந்த வியாதியும் அவங்கள தொடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நாளை முழுவதும் எல்லோரும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக படிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லோரும் நல்லா படிக்கணும் ஏசப்பா. ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் ஏசப்பா. ஒரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஸ்கூலுக்கு போய் நல்ல பேர் வாங்கணும் ஏசப்பா. ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடாது ஏசப்பா. நல்ல பேராக தான் இருக்கணும் ஏசப்பா. கீழ்படியில் உள்ள மாணவனாக இருக்கணும் ஏசப்பா. அப்பா அம்மா கீழ்படினோம் ஏசப்பா. டீச்சருக்கு கீழ்படினோம் ஏசப்பா. பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்படினோம் ஏசப்பா. ஒருத்தரும் கீழ்படிதெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாம் கீழ்படினோம் ஏசப்பா. விஷயமெல்லாம் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இன்னும் நம்ம நிறைய காரியங்கள் ப்ரேயர் பண்ண, நிறைய இடத்துல குழந்தைகளை கடத்துகிறாங்க. ஸோ நிறைய பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக மோசஸ் ப்ரேயர் பண்ணுவோம். அன்புலே ஏசப்பா, அந்த நாணத்தந்தக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளில் கூட நாங்கள் சிறு பிள்ளைங்க நிறைய பேர் ஒரு நேரமாக கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா. கடத்தப்பட்டனால அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. கடத்தப்பட்டவங்க கண்ணை வைக்கிறாங்க, கிட்னியில் எடுத்து அவங்கள வந்து நாங்கள் வித்துடுறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏசப்பா. கண்ணை எடுத்து அவங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஏசப்பா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்போ சில பேர் வந்து கடத்துறாங்க ஏசப்பா. அந்த கடத்துறவங்களையும் நீங்கள் வந்து ஆசிரியங்க ஏசப்பா. அவங்க நல்லா உங்கள் நாமத்தை மேம்படுத்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் கூடி ஜெபம் செய்ய கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. இதோட எல்லோரும் நாங்கள் இந்த மாதிரி எல்லோரும் நிறைய பேர் ப்ரேயர் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லோரும் அந்த மொபைலுக்கு அடிக்ஷனாக இருக்காங்க ஏசப்பா. அவங்க அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து நல்லா படித்து பெரிய ஆளாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததான் நம்ம வந்து குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தில் நிறைய தேவைகளோடு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக பர்சி ஜம்ப். ஜெபம். அன்பில் ஏசப்பா, இந்த நாளையும் இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைய தேவைகள் உண்டு ஏசப்பா. தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. நிறைய வீடுகளில் ஏசப்பா நிறைய வியாதி படுக்கையோடு இருப்பாங்க ஏசப்பா. அவங்களுக்கு தேவை நீங்கள் இப்போ போய் அந்த இடத்துல நீங்கள் இருந்து அவங்களுக்கு தொட்ட சுகம் கொடுக்க முடியாது ஜெபிக்க ஏசப்பா. அப்பா, நிறைய பேர் அப்பா வந்து குடிப்பாங்க ஏசப்பா. வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவங்களெல்லாம் தேவை நீங்கள் தொடுங்க. அந்த குடிக்க அப்பாவெல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க மதுபான பக்கத்துலேயே போகக்கூடாது ஏசப்பா. அவங்கள அப்படி மாற்றுங்க ஏசப்பா. நிறைய பேர் ஏசப்பா அப்பா ரொம்ப வீட்டிலேருந்து சண்டை போடுறாங்க. அப்படி எத்தனையோ பேர் அப்பா இருப்பாங்க ஏசப்பா. அவங்களுக்காகலாம் ஜெபிக்க ஏசப்பா. தேவி நீங்கள் அவங்களெல்லாம் தொடுங்கப்பா. அவங்க பாண்டுவேன் அவங்க அப்பாவை தேவி நீங்கள் வச்சுங்க ஏசப்பா. நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அப்பா, நிறைய பேர் ராஜா வீட்டில் நிறைய தேவைகளோடு இருப்பாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை அப்பாண்டவே ஏசப்பா. டெய்லி வீட்டுக்கு ஒவ்வொரு கடங்காங்க வந்து அப்பா கதவை தட்டுவாங்க ஏசப்பா. அப்பா, அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்பா. அவங்களுக்காகலாம் ஜெபிக்க அப்பாண்டவே கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா, நிறைய பேர் வீட்டில் வியாதிகளோடு இருப்பாங்க ஏசப்பா. அப்பா ஆண்டவே அப்படிக்காக ஜெபிக்க அவங்களுக்காகலாம் ஜெபிக்க ஏசப்பா. அந்த வியாதியெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருங்க ஏசப்பா. எல்லா தேவைகளையும் எப்போ ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் சந்திங்க ராஜா. தேவி நீங்கள் அவங்க கூட இருங்க. எல்லா தீமை எதுவுமே நெல்தாத படி பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்போ. முடிக்கிறதுக்குள்ளே ஒப்பு கொடுக்கும். நீ பேசினா ஜெபிக்கன்னு நல்ல பிதாவே, ஆமென்.
அடுத்ததாக நிறைய குழந்தைகள், வாலிபர்கள், நிறைய அடிமைத்தனத்தில் இருக்காங்க. நிறைய பேர் ட்ரக்ஸுக்கு, இன்னும் ட்ரிங்க்ஸு, நிறைய பேர் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு இதுலேயோ அடிக்ட் ஆகி அவங்க வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். நிறைய வாலிபர்களும் இருக்காங்க சப்பா, நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்காங்க சப்பா, நிறைய பேர் ஃபோனில் அடிக்டாக இருக்காங்க சப்பா. அவங்கள நீங்கள் பாருங்க சப்பா. அவங்க பொருளாதார கிறிஸ்தவ கிரைகள் எல்லாம் அழியணுமே சப்பா. ஃபோனை நீங்கள் அவங்க புனிங்க சப்பா. அந்த வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா. சப்பா அவங்க நல்லா ஊர் சுற்றுறாங்க சப்பா. ஃப்ரெண்ட்ஸுலேருந்து நல்லா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க சப்பா. இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எல்லோரும் விளையாடுங்க சப்பா. உலகமே புதுசாக மாறணும் சப்பா. வாலிபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் முறைக்கு கிருபை செய்யுங்க சப்பா. இந்த உலகத்தை நீங்கள் பாதுகாத்து அபிஷேகத்திலே நிரப்புங்க சப்பா. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக இப்போ நம்ம உலகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இஸ்ரவேல் அங்கெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, யுத்தம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக இப்போ ஆண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா, காலங்கள் கடைசியாய் கொண்டு வருகிறது. ஆங்காங்கே ஆண்டவரே பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறதை நேர அறிகிறீர். வெள்ளத்தால் வரும் சேதங்கள், நிலநடுக்கத்தால் வரும் சேதங்கள், பல விதங்களிலே உலகத்திலே பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனித உயிர்களெல்லாம் சேதமடைகிறது. அதோடு இப்போ சமீப காலங்களாக கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலே நடைபெறுகிற யுத்தத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். பலஸ்தீனர்கள் ஏராளமான பேர் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அப்பா, அந்த கொடிய யுத்தத்தை ஆண்டவரே, ஏராளமான பொருள் சேதம், பண சேதம், உயிர் சேதங்கள் அப்பா, விலையேறப்பட்ட மனித உயிர்கள் ஆண்டவரே நாசமாகி கொண்டிருக்கிறதப்பா. அது உலக யுத்தமாக மாறிவிடக்கூடாதே என்று அஞ்சுகிறார்கள் அப்பா. தயவாக நீர் இறங்கி அந்த இடத்திலே உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஐயா. உலகத்தின் மக்கள் ஆண்டவரே, நாங்கள் ஏராளமான பேர் அதற்காக அந்த யுத்த நிறுத்தத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் இந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எப்படி ஆயிலும் ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நிறுத்தி மனித உயிர்கள் சேதமடையாதபடி ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சிருந்தேன் ஐயா. உலகத்திலே சமாதானத்தை ஆண்டவரே, அதுவும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் ஒரு முடிவுக்கு வர அப்பா நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக கடைசியாக நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் பண்ண ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏசப்பா. அந்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இப்பயும் ஏசப்பா நாங்கள் எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஏசப்பா ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் ஏசப்பா உங்கள் சித்தம் ஏசப்பா. உங்கள் சித்தம் நிறைவேறணும் ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா, எத்தனையோ மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, எத்தனையோ இன மக்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. இன்னும் ஏசுனா யாருன்னு தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் சந்திங்க ஏசப்பா. எல்லாருக்கும் ஏசப்பா உங்கள் நாமம் அறிவிக்கப்படணும் ஏசப்பா. அப்பா, அதுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா மனுஷரையும் நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. உங்கள் காரியத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மூட பழக்க வழக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அப்பா, நீங்கள் மட்டும்தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறது ஏசப்பா ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் வரப்போகிற அந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு சுத்தமான தலைவரை அப்பா நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் ஏசப்பா. உங்கள் கரத்தில் அந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மக்களுக்கு நன்மை செய்கிற தலைவரை கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு எழுப்பி தரணும்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்பா, இம்மட்டும் நாங்கள் பண்ண ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு ஏசப்பா எங்கள் கண்களுக்கான நீங்கள் பதில் தரப்போகிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கரத்தில் ஏசப்பா ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் இன்னும் வருகிற இந்த புதிய ஆண்டு எல்லா நன்மைகளாலும் நாம் ஒவ்வொருவரையும்
அவர் நிரப்பி நன்மையால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருகிற புத்தாண்டு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக இருக்க கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவரை நம்ம துதித்து அவரை நம்ம பாடல் பாடி நம்ம அவரை துதிக்கும் போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆமாங்க, நம்ம தொடர்ந்து வருகிற இந்த புது வருடத்தில் புது புது தீர்மானங்கள் எடுத்து கண்டிப்பாக அதில் நிலைத்து நின்று ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்பயும் நம்ம குட்டீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு டான்ஸ் பார்க்கலாமா? You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்காங்கல்ல. ஆமாம், நம்ம எப்படி இருக்கணும், இதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தாங்க, அதை நம்ம நினச்சி சந்தோஷப்படணும். கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைத்து அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எதையெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்த பாவங்கள் சில நேரங்களில் நம்ம செய்த தப்பு திருப்பி திருப்பி நமக்குள்ளே வந்து நீ இப்படிப்பட்டவ தானே, நீ இப்படி பண்ண தானே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே வரும்ல. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எதை நம்ம நினைக்கணும், எதை நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நம்ம கூட பகிர்ந்து கொள்கிறதுக்காக மிஸ்ஸஸ் மேகலா டேனியல் இருக்காங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நம்ம ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த பழைய வருடத்தில் அந்த கடைசி நாளில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா. வந்திருக்கும்போது கொஞ்சம் நம்ம கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் செய்த காரியங்களை நினச்சி நம்ம ஆண்டவரை கொஞ்சம் என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். வேத வசனத்திலேருந்து கூட நம்ம எதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், எதை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேத வசனத்திலேருந்து ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். அப்படியே ஒரு நிமிட கண்களை மூடி என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே, இந்த வருஷத்தில் உங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே, இந்த தொடக்கம் முதல் முடிவு வரைந்து உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஐயா உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா, இந்த நாளிலுடைய கர்த்தாவே நீர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிற ராஜா. நாங்கள் என்னென்ன காரியத்துக்காக உம்மை துதிக்கணுமோ, உம்மை போற்றணுமோ அதை எங்களை ஞாபகப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறையா. இதுவரைக்கும் எங்களை கர்த்தாவே நன்மையாய் நடத்தி வந்தீங்களே, இந்த வருஷத்துல எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறையா. நீ குடும்பத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறையா. அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவில் உலாவி கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்க நேச பிதாவே, ஆமென். உபாகமம் 32 அதிகாரம் 7 பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். பூர்வ நாட்களை என்ன செய்யணுமா, நினைக்கணுமா. இந்த வருஷத்தில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை காத்து வழிநடத்தி இந்த வருஷத்தில் கடைசி நாளில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்குறாங்கல்ல. அதற்காக நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். கொஞ்சம் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, பூர்வ நாட்களை நினைக்கும் போது கடந்த நாட்களில் செய்த காரியங்களை கொஞ்சம் நம்ம நினச்சி பார்ப்போம். நம்ம வீட்டில் வந்து பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னா, இந்த வருஷம் இந்த மாதம் இது நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வருவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ நம்ம கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்றத சொல்லணும். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை என்ன செய்தாங்க, திட்டம் பண்ணாங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். அப்போ பாருங்கள், ஆதாம்லேருந்து நம்ம இது பண்ணும்போது அப்படியே அந்த சந்ததிகளை தலைமுறையாக சந்ததிகள் வரும்போது அவங்கள ஆண்டவர் வழிநடத்தி அவங்களுக்கு என்ன செய்தாங்க, நிலங்களெல்லாம் பங்கிட்டு கொடுத்து அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, அந்தந்த ஏரியாவில் இருக்க பண்ணுறாங்க. பூர்வ நாட்டில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் அவங்கள எவ்வளோ அழகாக என்ன செய்தாங்க, வழிநடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, எப்படி இது பாலான நிலத்திலும் ஊழையிடுதலுமான வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை என்ன செய்தாங்களா, கண்டுபிடித்து அவனை நடத்தினாராம். நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். இந்த தொடர்ந்து ஒரு 4-5 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதில் முதல்ல அவர் என்ன செய்றாரு, கண்டுபிடிக்கிறாரு, நடத்துகிறாங்க, உணர்த்துனாங்க, கண்மணியை போல காத்தாங்க, வழி நடத்துனாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தாங்க, போஷிக்கிறாங்க. நம்ம இன்னும் இவ்வளோ இது நமக்கு இதில் இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி தேவனை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினச்சி நம்மளை என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும். எதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை நினைத்து துதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கலாம் பாருங்கள். ஆண்டவரை நம்ம எதுக்கெல்லாம் நினைக்கணும், ஆண்டவர் நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 5 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். உபாகமம் 5:15, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி வந்தாங்கல்ல, அதை நினச்சி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தா என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கி புயத்தினால் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்தாங்க, அவங்களை விடுதலை ஆக்குனாங்க. விடுதலை ஆக்குனது மாத்திரம் இல்லை, அந்த செங்கடல் வந்து தடையில் நின்றுச்சு. அவர் ஓங்கி புயத்தினால் என்ன செய்தாங்க, அவர் என்ன செய்தாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணாங்க. பார்வன் விடவே இல்லை. அவர் இதயத்தை அவ்வளோ கடினப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவர் கடினப்படுத்தி வச்சுருந்தாலும் கர்த்தருடைய கரம், அவருடைய வல்லமுள்ள புயம் அவங்களை என்ன செய்ச்சு, விடுதலை ஆக்கிடுச்சு. இன்றைக்கி நம்மளை கூட ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறாங்க. இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு வேறு ஒருவராலும் முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம முயற்சி செய்தால் கூட பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நம்ம விடணும் நம்ம நினைப்போம், ஆனால் நம்மளால் விட முடியவே முடியாது. நம்ம எவ்வளோ
நம்ம விடணும்னு நினைக்கிறோம், ஆனால் விட முடியலை. நம்ம செல்லுண்டா நீங்கள் பாருங்கள், நாளையிலேருந்து இந்த செல்லை தொடையே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நாளைக்கு காலையில் எழுமுன உடனே பைபிளை வாசிக்கிறீங்களோ ஜோம் பண்ணுறீங்களோ இல்லை எதை தான் தூக்கிட்டு இருக்கிறீங்க, செல்லை தான் தூக்கிட்டு இருக்கீங்க. ராத்திரி நம்ம இது லைட் ஆஃப் பண்ணும்போது செல்லையும் ஆஃப் பண்ணிவிடுவோம், நான் சொல்ல தான் செய்வோம். ஆனால் லைட் ஆஃப் பண்ண உடனே செல்லை தூக்கிட்டு உட்காந்துடுறது. அப்போ பாருங்கள், நம்ம விடணும்னு நினைக்கிறோம், விட முடியல. ஒரு சின்ன காரியங்களுக்கு பீடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், நினைக்கிறேன், ஆனால் என்னால் குடிக்க முடியாமல் இருக்கல. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வெத்தலை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தவறான பாவ பழக்கங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை பார்த்த உடனே நான் செய்துடுறேன். பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்மளால் விடுதலையாக்கப்பட முடியலை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறாங்களே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறாங்களே, நம்மளை ரட்சித்தாங்கல்ல, அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றினாங்கல்ல, இதை நினைத்து நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், துதிக்கணும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படலைன்னா வருகிற ஆண்டு அவங்களையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக, ஆண்டவர் அவங்களையும் விடுதலை பண்ணுவதற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவரை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அதே நேரத்தில் அடுத்த பக்கம் ஆண்டவர் அவங்களை ரட்சிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. வனாந்திரத்தில் நடத்தி வந்தாங்க. 8ஆம் அதிகாரம் 2, 3. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் என்ன செய்ய நினைப்பாயாக. நான் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆண்டவர் பாருங்க, வனாந்திரத்தில் நம்மளை நடத்திட்டு வந்தாங்க. இந்த வனாந்திர பாதை எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்மளை சிறுமைப்படுத்துறதுக்காக, நம்மளை சோதிக்கிறதுக்காக, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றத நம்ம அறிஞ்சிக்கிடுறதுக்காக ஆண்டவர் அந்த வனாந்திர பாதையிலையும் நம்மளை நடத்தி அந்த ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை நடத்தி வந்தாங்க. பாருங்கள், சிறுமைப்படுறாங்க, நம்ம அவருடைய நம்மளை சிறுமைப்படுத்தும் போது அவருடைய கட்டளையை நம்ம கை கொள்கிறோமா, அவரை பின்பற்றுறோமா அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு, நம்முடைய இதயத்தை அறியும்படிக்கு, இதயத்துள்ளதை அறியும்படிக்கு இந்த வனாந்திர பாதையில் நடத்தி போகிறாங்க. அந்த வனாந்திர பாதையில் அவர் நடத்திட்டு போகும்போது நம்மளை பட்டினியாக இருக்க விடவே இல்லை, இந்த சிறுமைப்படும் போது கூட ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் தேவனுடைய வாய்ந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி ஆண்டவர் வானத்தின் மன்னாவினால் நம்மளை என்ன செய்கிறாங்க, போஷிக்கிறாங்க. அப்போ நம்ம அது கடைசி நம்ம நினச்சி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் கடந்த நாட்களில் நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை இடத்துல சிறுமைப்பட்டு போனேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சிறுமைப்பட்டு போனோம், அவமதிக்கப்பட்ட நேரங்களில் ஒன்றும் இல்லை, ஒதுக்கப்பட்ட நேரங்கள் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் என்னன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றதை உணர்ந்து கொள்றதுக்கு, அறிந்து கொள்றதுக்காகவே அந்த பாதையில் நம்மளை நடத்தியிருக்கிறாங்க. இதை நினச்சி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, நிறைய இடத்துல நான் சிறுமைப்பட்டு போனேன், எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க, எல்லாரும் என்னை வேணான்னாங்க, ஆனால் அந்த இடத்துலையும் நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிங்க, என்னை போஷித்தீங்க, என்னை உடுத்துவித்தீங்க, என்னை நடத்துனீங்க, நீங்கள் என் கூட இருந்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம நினச்சி நம்ம பார்ப்போம். கடந்த நாட்கள் ஆண்டவர் செய்து வந்த காரியங்களை நினைத்து நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண, போஷித்தாங்க, உடுத்துவித்தாங்க, நடத்துனாங்க, ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை போஷித்தாங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்று நம்மளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி வந்தாங்கல்ல, அதை நினைத்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும். 3வது பாருங்கள், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம கூட ஆண்டவர் இருந்தாங்க இல்லையா? இருந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தாங்க, சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தாங்க, ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க. ஒரு குறைவு இல்லாமல் நம்மளை சம்பூர்ணமாக நடத்தி வந்தாங்கள்ல, அந்த தேவனை நம்ம நினைத்து ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். பாருங்கள், அவர் அவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாங்க. ஆண்டவரை நம்ம துதிக்கணும். நெகேமியா 4:14 நீங்கள் பாருங்கள், மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எழுந்து கிடங்க அடக்கத்தை கெட்டும்போது சன்பலாத் தொபியாக்களும் இணைச்சதாங்க, அவங்க மேலே எரிச்சல் வச்சாங்க, அவங்க மேலே கோபம் கொண்டாங்க. கோபம் கொண்டு அவங்கள பரியாசம் பண்ணி அவங்க வேலைகளெல்லாம் தடுத்தாங்க. ஆனால் நெகேமியா சொல்கிறாங்க, நம்ம ஆண்டவர் பயங்கரமான தேவன், அவரை நினச்சி நீங்கள் பாருங்கன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் செய்தாங்க. இன்றைக்கி நம்ம வேலை செய்கிறதுக்கு பலனை கொடுக்குறாங்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாங்க, சம்பாத்தியத்தை கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நமக்கு விரோதமாக எரிச்சல் பட்டு கோபப்படுற ஜனங்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அவங்க மத்தியிலையும் கர்த்தர் நம்மளை உயர்த்துனாங்கல்ல, நம்மளை பாதுகாத்தாங்கல்ல, நம்ம எந்த வேலையும் தடைபடாதபடி ஆண்டவர் நடத்திட்டு வர்றதுக்கு உதவி செய்தாங்கல்ல, இதை நம்ம நினச்சி கொஞ்சம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நல்லா நம்ம சொல்லுவோம், ஏன் சம்பாத்தியத்தினால வந்துச்சு, இல்லை என்னுடைய பலத்தினால் இல்லை, கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்குறாங்க, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்குறாங்க. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்காட்டினா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் நமக்கு கிருபை கொடுத்து அவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை வழிநடத்தி வர்றாங்க. இன்றைக்கி என்னுடைய பராக்கிரமத்தினால் இதை செய்கிறேன்னு சொன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் நான் அதை செய்துருவேன் இதை செய்துருவேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் அவங்க உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்கு சம்பாத்தியத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாங்க. பாருங்களா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்க பண்ணும்போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமத்தன வீடாகி எகிப்திலிருந்து பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை வளைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அப்போ பாருங்கள், கடந்த நாட்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாங்கல்ல, நம்முடைய வயல் நிலங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்கல்ல, நம்மளுக்கு புசிக்கிறதுக்கு டெய்லி ஆகாரத்தை கொடுத்தாங்கல்ல, உணவு உட கொடுத்து நம்மளை குறைவில்லாமல் நம்மளை நடத்தி வந்தாங்கல்ல. சிறுமைப்பட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் நம்மளை சோதித்தா கூட அதில் ஆண்டவர் நமக்கு நினைச்சுதாங்க, அதுலேருந்து வெளியே வந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வந்தாங்கல்ல. இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவரை நம்ம மறக்கக்கூடாது, ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை நம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்து மேலே நாவினால் ஆகுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பலனையும் கிருபையும் சத்துவத்தை பெருக பண்ணி நம்ம நல்ல வேலை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்கல்ல. அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் இப்போ நம்ம வேலை செய்யும்போது இது நான் செய்தேன் என்னால் தான் இது முடிச்சு, அந்த நான்றதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கட் பண்ணிடணும். ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டோடைய பலத்தினால் நான் இதை செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்க அப்படி நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்கள். நான் தான் இதை பண்ணேன் அந்த நான்றதை நம்முடைய மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம எடுக்கக்கூடாது. இந்த கடந்த நாளில் யோசித்து பாருங்களா, ஆண்டவர் செய்ததை நினச்சி, ஆண்டவர் உங்கள் கிருபைப்பா இது வரைக்கும் நடத்தி வந்தது உங்கள் கிருபைப்பா, என் பலன் கிடையாதுப்பா, என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது, என்னுடைய அறிவு கிடையாது, என்னுடைய ஞானம் கிடையாது, என்னை உங்கள் கரத்தில் இன்னும் தாழ்த்துற ஆண்டவரே, இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ அதிசயமாக அற்புதமாக நடத்தி வந்திருக்கீங்க, இனி இருக்கிற புது ஆண்டை கூட எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய மகத்துவத்தை நினச்சி ஆண்டவரை போற்றணும். அது மாத்திரம் இல்லை பாருங்களா, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நம்ம தேவனை துதிக்கணும். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லியிருக்குது, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இன்றைக்கி நம்ம நினைக்கணும், பூர்வ நாட்களை நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை எய்த்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பாதுகாத்ததை நினைத்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்மளை வழிநடத்தி வந்தாங்கள்ல, அதை நினைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ரட்சிக்கப்படாதவங்க நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க
அவங்க ரட்சிக்கப்படணும். எந்தெந்த பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்காங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். 2வது, ஆண்டவர் வனாந்தரத்தில் நம்மளை நடத்தி வந்தாங்கல்ல, சிறுமைப்பட்டிருக்க நேரத்தில், சோதிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தி வந்தாங்கல்ல, அதை நினைத்து நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். அதே மாதிரி இனி வருகிற நாட்களையும் ஆண்டவர் நம்ம வழிநடத்த நம்ம ஜெபம் பண்ணணும். 3வது, உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்யணும்? நினைக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நமக்கு தர்றாங்க. அதை நம்ம வேலை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் அவர் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம உயர்த்தப்படும் போது, நல்லா நம்ம செய்யும்போது, நான் செய்தேன், இது நான் செய்தேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய பலத்தினால், அவர் என்னை பலப்படுத்தினால, அவருடைய கிருபையினால் இதை செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, கர்த்தர் என் தேவைகளை சந்திச்சிருக்காருன்னு சொல்லி அவரை நம்ம நினைத்து அவரை துதிக்கணும். பொல்லாத மனுஷர்கள் நம்ம குரோதமாக எலும்புனாங்கல்ல, எலும்பும்போது கூட கர்த்தர் நம்ம கூட இருந்தாங்க, நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தினாங்க. அதை நினைத்து ஆண்டவரை துதித்து வருகிற நாட்களில் கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்ம ஜெபம் பண்ணணும். 4வது பாருங்க, அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புலையும் நம்ம நிற்கணுமா? ஆண்டவர் நமக்கு எத்தனை அற்புதங்களை செய்திருக்காங்கல்ல, எத்தனை அதிசயத்தை செய்திருக்காங்கல்ல, அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து எண்ணி 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 ஆண்டவரை நம்ம துதிக்கணும். அவர் செய்த அதிசயம் அற்புதம் நிச்சயமாக நம்ம உயிரோடு கூட இருக்கிறதே ஒரு பெரிய அற்புதம் பார்த்துக்கங்க. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதே நமக்கு ஒரு அதிசயம் பார்த்துக்கங்க. நல்லா நம்ம பிரீத் பண்ணுறோமே, நல்லா நம்ம சாப்பிட்றோமே, நல்லா நம்ம ஓடுறோமே, மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாங்களே, நம்மளை விடுவித்தாங்களே, அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளோ அதிசயத்தை செய்திருக்காங்களே. அதிசயமான காரியத்தை இன்று நம்ம கண்டோம் என்று சொல்லி அதிசயமான காரியத்தை செய்தாங்கல்ல. கற்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுத்தாங்கல்ல கடந்த நாட்களில். எவ்வளோ அற்புதம் இல்லையா? எவ்வளோ அற்புதம்! எத்தனையோ பல வருடங்கள் காத்திருந்தோம். ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக தந்தாங்கல்ல. திருமணத்தை ஆண்டவர் நடத்தி தந்தாங்கல்ல. திருமணம் நடக்காதுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக அந்த திருமண காரியங்களை கைகூடி வரப்பண்ணி திருமணத்தை நடத்தி தந்தாங்கல்ல. அது ஒரு பெரிய அற்புதமான காரியம், அதிசயமான காரியம் இல்லையா? அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். பாருங்க, தொழில் ஆசீர்வதிச்சாங்கல்ல, ஆண்டவர் வீடு வாசல்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்தாங்கல்ல, நம்ம குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க தொழுதுகொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தாங்கல்ல. இதைகளெல்லாம் நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ரொம்ப அற்புதம் அதிசயம்னா நம்ம உயிரோடு கூட நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உயிரோடு கூட பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வந்தாங்கல்ல. இதுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு புதிய ஆண்டுலையும் ஆண்டவருடைய கிருபை தாங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். 5வது எதுக்கு நம்ம துதிக்கணும்னா 103ஆம் சங்கீதம் ஒரு சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோதி, அவர் செய்த உபகாரங்களை மறக்காத. அவர் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபினால் இரக்கங்களினால் என்ன செய்கிறாங்களா? முடி சூட்டுகிறாங்க. அதை நினச்சி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள் வந்துச்சு இல்லையா? அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்கல்ல, கிருபினாலும் நன்மையினாலும் நம்மளை நிரப்புனாங்கல்ல. அதை நினச்சி நம்ம அனுப்பிச்சணும், ஆண்டவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவரை மறக்கவே கூடாது. ஆண்டவரை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம எதை நம்ம நினைக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை நம்ம நினைக்கணும், எதெல்லாம் நினச்சி ஆண்டவரை துதிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இனி ஆண்டவர் எப்படி நம்ம நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். பாருங்கள், 30ஆம் வசனம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 32:10. பாலான நிலத்திலும் ஊழையிடுதலுமான வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வெறுமையான இடத்துல, அவாந்திர வெளியில் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை தேடி, நீ என்னை தேடலை, நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அவரை தேடவே இல்லை, அவரை விரும்பி கூப்பிடவே இல்லை. அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை கண்டுபிடிச்சாங்கல்ல. அவருடைய
அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றினாங்கல்ல, அதை நினைக்கணும் பாருங்கள். நம்மளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கும்போது அவர் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன விசேஷத்தை கண்டாங்க. உலையான பாவச்சேற்றில் வாழ்ந்துட்டு இருந்தோம், அசுத்தம் நிறைந்தவங்க பாவிகளும் பிரதான பாவிகளாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் அவருடைய கண் நம்மளை கண்டிச்சு பார்த்தீங்களா. நீதிமான்கள் மேல் நல்லோர் பொல்லார்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. அவர் நம்மளை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவர் நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை ரட்சித்தாங்கல்ல, அவருடைய பிள்ளையாக மாற்றினாங்கல்ல. அதை காட்டிலும் மேலான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவருடைய கண் நம்ம மேலே பட்டிருக்குது இல்லையா, அவருடைய கண் நம்ம மேலே பதிக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க. வெறுமையாக இருந்துட்டு இருக்கும்போது, அவாந்திர வழியில் நம்ம இஷ்டம் போல் மனம் போல் போயிருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண. ரெண்டாவது பாருங்கள், அவர் நம்மளை நடத்துகிறாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தமது மீட்டு கொண்ட ஜனத்தை அவர் ரட்சிக்கிறாங்க. யாத்திராகமம் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ஆண்டவர் நம்ம உலையான பாவச்சேற்றில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சி அவருடைய பிள்ளையாக நம்மளை வச்சுட்டு இப்போ நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்க? அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாங்க. நம்மளை அவருடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்கிறாங்க, நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை நடத்துகிறாங்க. அதை ஏசாயா 58:11 நித்தமும் அவர் நம்மளை என்ன செய்கிறாங்களா, நடத்துகிற தேவனாக இருக்காங்க. அவர் நம்மளை செம்மையான பாதையில் அவர் நடத்துகிறாங்க. அவர் பிரயோஜனமாக இருக்கிற பாதையில் நம்மளை நடத்துகிறாங்க. அவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அந்த தேவனை நம்ம நினச்சி பார்ப்போம். அவர் கண்டுபிடிச்சி அவர் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்துகிறாங்க. நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கணும் பாருங்கள். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அவர் நம்மளை கண்டுபிடிச்சி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. மூணாவது பாருங்கள், உணர்த்துறாங்க. அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். கண்டுபிடிக்கிறாங்க, நடத்துனாங்க, உணர்த்துனாங்க. யோவான் 16:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படியே விடலை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நேராக நம்ம வழிநடத்தி நம்ம பாவம் செய்யும்போது நம்மளை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு சின்ன பாவம் செய்யும்போது ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு விட்டு விடணும். ஒரு மனம் திரும்புதல் நமக்கு வேணும். நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. அன்றைக்கி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இன்றைக்கி நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கடினப்படுத்தவே கூடாது. ஆண்டவர் உணர்த்துனாங்கன்னா, ஆண்டவரை என் பாவத்தை மன்னிங்க ராஜா, இந்த பாவத்தை நான் விடுறதுக்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியான ஒரு இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்து எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க. அவர் உணர்த்துகிற தேவன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் காத்தருளினார். அவர் நம் கண்மணியை போல காத்துக்கொள்கிறாங்களாம். அதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் பொல்லாதுடைய கைகளுக்கு நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்மளை காத்து வந்தாங்கல்ல, அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும், நடத்தணும். அது மாத்திரம் இல்லை பாருங்கள். 11ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு கூட இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை என்ன செய்தாங்களாம், ஏறி வர பண்ணாங்களாம். ஆண்டவர் அவரை தேடுற பிள்ளைங்கள அவர் பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தி அவங்களை காத்து என்ன செய்தாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் இன்றைக்கி வைக்கிறாங்களாம். உயர்ந்த ஸ்தானத்தில் உயரமான ஸ்தலங்களில் அவர் நம்மளை ஏறி நடக்க பண்ணுறாங்களாம். அவர் உன்னை ஆசீர்வதித்து எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக வைக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். கடந்த நாட்கள் ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக நம்மளை நடத்திட்டு வந்தாங்கல்ல, அதை நினைத்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் தான் நம்மளை நடத்தி ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. உயரமான ஸ்தலத்தில் ஏறி நடக்க பண்ணாங்க. 7வது பாருங்கள்,
அந்த 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, வயலில் விளையும் பலனை கொடுக்குறாங்க, புசிக்கு கொடுக்குறாங்க, கண்மலையின் தேனையும் கற்பாறைந்து வரும் எண்ணெயும் அவர் கொடுக்குறாங்க, பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேய் ஆட்டுக்குட்டிகள் நாட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சேமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை என்ன செய்திருக்காங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. வயல் நிலங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதித்து வராங்க. எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு பெரிய ஆண்டவர் யாருமே இல்லை. இதுவரைக்கும் நம்மளை இவ்வளோ அற்புதமாக நடத்தி வந்தாங்கல்ல, இந்த ஆண்டவரை போல யாருமே இல்லை. அந்த ஆண்டவரை நினைச்சு நம்ம ஆண்டவரை துதிப்போமா? நம்ம துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளோ ஆண்டவரை துதிக்க முடியுமோ துதிப்போம். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் எதை விட சொல்கிறாங்களோ அந்த காரியங்களை விடுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவர் நம்மளை கண்மணியை போல அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறாங்க. ஒரு புதிய ஆண்டு, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் ஆண்டவர் நமக்கு மாற்றி தருவாங்க. இந்த 2023ஆம் ஆண்டில் நடந்த அந்த கசப்பான காரியங்கள் இனி நடக்காதபடி 2024ஆம் ஆண்டை ஆசீர்வதித்து தர்றதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்குது. நம்ம கண்ணீர் விட்டு அன்றைய வருகிற ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பெறும் நம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டதுக்காக நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பதிக்கப்பட்டு எங்களை கண்மணியை போல நீர் பாதுகாத்து வந்தீங்களே நமக்கு ஸ்தோத்திரையா. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீங்களே மெய் துதிக்கிறையா. பூர்வமானவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தாவே, நீர் பூர்வமான நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறையா. நீர் எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக துதிக்கிறேன். எங்களை ரட்சித்தீங்களே, எங்களை அபிஷேகம் பண்ணினீங்களே, எங்களை உடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றினீங்களே துதிக்கிறோம். துதிக்கிறையா. எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீரே துதிக்கிறையா. ஆண்டவரே, சோதிக்கப்பட்ட நேரத்தில், சிறுமப்பட்ட நேரத்தில், ஆண்டவரே அற்பமாய் எண்ணப்பட்ட நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் எங்களை போஷித்து விடுத்து நடத்தி வந்தீங்களே உம்மை துதிக்கிறையா. கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி ஆண்டவரே, எந்த நன்மையும் குறைபடாதபடி எங்களை பாதுகாத்திரே துதிக்கிறையா. அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீங்களே உம்மை துதிக்கிறையா. நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான நன்மைகளை எங்களுக்கு கட்டளையிட்டீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. எங்களை கண்டுபிடித்து ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராக எங்களை வழிநடத்தினீங்களே துதிக்கிறையா. எங்களை காத்திரே, எங்களை உணர்த்தினீங்களே துதிக்கிறையா. சகல ஆசீர்வாதத்தினாங்களே ஆசீர்வதித்தீங்களே துதிக்கிறையா. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, வருகிற ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் நீர் மாற்றி கட்டிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. இதுவரைக்கும் நான் கண்ணீர் வெடித்தது போதும் என்று சொல்லி ஆண்டவரே, கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. அவருடைய கண்ணீரை நீ துடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் சத்துவத்தை நீ கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற சத்துடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலம் ஆகும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக நீ மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறையா. கர்த்தருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்டோம், மகிமையான காரியங்களை நீ செய்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்க்கிற நன்மைகளை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. நன்மையினால கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, இப்போ கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆனந்த கண்ணீராய் நீர் மாற்றுவீராக. எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிட்டு சந்தோஷத்தினால் சமாதானத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. வருகிற ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் பிள்ளைகளுக்கு நீ மாற்றி கொடுப்பீராக. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள்,
போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலோ அவைகள் எல்லாவற்றிலும் எங்களை நின்று ஆண்டவரே நீ விடுவித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் அப்பிரயோஜனமான பிள்ளைகள், கடமைகளை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உலையான பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே எங்களை நடக்க வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருவரையும் நினைத்து ஆசீர்வதித்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமேன். அருமையாக தேவ பிள்ளைங்களை, நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி ஆண்டவரை துதித்து ஒரு புதிய ஆண்டையும் ஸ்தோத்திரத்தோடு கூட அப்படியே நம்ம பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை தருவாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க, மகிமையான காரியங்களை உங்கள் நடுவில் நடப்பிப்பாங்க. தெய்வ செய்தி கேட்டிங்களா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. நம்ம எதையெல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும், எதையெல்லாம் நம்ம நினைத்து வருத்தப்படக்கூடாது, அது எல்லாமே நம்ம அந்த செய்தி மூலமாக நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொண்டிருப்பீங்க. அப்படி தானேங்க? இந்த வரப்போகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் கூட கலங்கி நிற்கலாம். இந்த வருஷம் முழுவதும் இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறவே இல்லையே, இந்த வியாதி என்னை விட்டு போகவே இல்லையே, இந்த தேவை எனக்கு இன்னும் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாங்க, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுவாங்க. நீங்கள் யார் முன்னாலேயும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடமாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே கர்த்தரோட பிள்ளைங்க. அவரோட பிள்ளைங்களை கர்த்தர் என்றைக்கும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வரப்போகிற இந்த புதிய ஆண்டை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க.